செலேனியம்னா என்ன? செலேனியம் வந்து ஏன் நம்ம வந்து செலேனியம் போனோம்? ஓகேப்பா, யூஎஃப்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது? வெப் பேஸ்டும் ஆட்டோமேட் பண்ணுது, டெஸ்க்டாப் பேஸ்டும் ஆட்டோமேட் பண்ணுது. பட் செலேனியம் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? ஃப்ரீயா நம்மளுக்கு கிடைக்குது. We don't have to pay for the license cost. We don't have to pay for any kind of என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டுக்கோ இல்லை எதுக்கோ வந்து நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. பட் லைசன்ஸ்க்கு பண்ற சப்போர்ட்டை விட அவங்க ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணாங்க டு மேக் ஷுவர் செலினியம் இஸ் வாட் இஸ் லைக் செலினியம் எல்லா இடத்துக்கும் போய் சேரணுன்றதுக்காக அந்த ஈக்குவல் சப்போர்ட் அவங்க பண்ணாங்க. ஸோ மெயினா எல்லா செலினியம் போனது லைக் யூஎஃப்டில வந்து they were paying some like ஒரு சிஸ்டம்க்கு வந்து they would be paying some $32 to $40 ஒரு சிஸ்டம்க்கு 1 ஹவருக்கு. அப்ப பாத்துக்கோங்க எஸ்டிமேஷன் லைக் 8 hours ஒர்க் பண்ற எஸ்டிமேஷன்ல $320 ஒரு சிஸ்டம்க்கு மட்டும் போகுது. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒன் டேக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 3,400 or 500 to 8,000 வரைக்கும் செலவு. ஸோ அந்த காஸ்ட்டை கட் டவுன் பண்ண முடியுது அவங்களால. ஓகே, ஸோ அதனாலதான் லைக் செலினியம் இஸ் தி பேக்ரவுண்ட். ஸோ அதனால வந்து பட் செலினியம்ல என்ன ஒரு விஷயம்னா கேன் ஆட்டோமேட் ஒன்லி வெப் பேஸ்ட். ஓகே, ஐ கேனாட் ஆட்டோமேட் எனி கைண்ட் ஆஃப் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ பட் ப்ராப்ளி வந்து அதுதான் அந்த மைக்ரேஷன் ஆஃப் அட்வான்டேஜ் ஃபார் செலினியமே. இப்போ வந்து ஈவன் இன் ஒன் ஆஃப் தி பேங்கிங் ப்ராஜெக்ட் நான் கேள்விப்பட்டதுல தே ஆர் ஈவன் மைக்ரேட்டிங் பழைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லாம் இருக்கும் கவர்னன்ஸ்க்கு, அதெல்லாமே தே ஆர் மைக்ரேட்டிங் டு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ரீட்டைல இருந்திருப்பீங்க, ஹெல்த் கேர்ல வந்து எல்லாமே டெஸ்க்டாப்ல இருந்து எல்லா மைக்ரேஷன் வந்து வெப் பேஸ்ட் மூவ் ஆனதால செலினியம் வந்து தே சூஸ் லைக் அந்த செலினியம் க்ரோ ஆகிறதுக்கும் அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு. And one more thing is the browser compatibility, platform efficient. நம்ம வந்து நமக்கு வந்து நீங்க மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம், நான் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் உபுண்டு, லினக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து செலினியம் இஸ் ஆப்டிமைஸ்ட். செலினியம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஸோ வந்து லைக் நாளைக்கு நம்மளுக்கு இன்டர்வியூல வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் செலினியம்னா நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் எஃபிஷியன்ட், கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங், லைக் ஒரு ப்ரௌசர் மட்டும் இல்லை, குரோம், எட்ஜ், அதான் சஃபாரி, மொசிலா, ஃபயர்ஃபாக்ஸ், அந்த டிரைவரை மட்டும் நம்ம எடுத்துட்டு இப்போ குரோம்க்கு குரோம் டிரைவர் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸுக்கு வந்து கீகோ டிரைவர் இருக்கு, ஐஇ டிரைவர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஐஇ டெப்ரிகேட் பண்ணிட்டு எட்ஜ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால அந்த ப்ரௌசர் காம்பேட்டபிலிட்டி இருக்கு. நமக்கு வந்து ஒரே கைண்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்கு, ஆனா வந்து we need to make sure மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல நம்ம ரன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு செலினியம் ஹெல்ப் பண்ணுது இல்லை. ஸோ ப்ரௌசர் காம்பேட்டபிலிட்டி இருக்குல்ல. ஓகே. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் திங் பர்பஸ் அண்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி அது ஓப்பன் சோர்ஸ், வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் சாரி I have no questions. யா ஓகே. ஸோ வந்து அண்ட் யா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரௌசர் எஃபிஷியன்ட்லி. ஸோ வந்து நம்ம வந்து அதை நம்ம பேசின மாதிரி தான், இட் கேன் ஹெல்ப் டு ரன் இன் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் அண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் தி திங் வந்து கீ ஃபீச்சர் வந்து இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். அது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ காஸ்ட் சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது. அண்ட் ப்ராப்ளி த கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அவைலபிள் இருக்காங்க. Every time like Selenium is updated, like the kind of support like ThoughtWorks provide is also was wonderful. அதனால தான் இன்னைக்கு நம்ம செலினியம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ நம்ம வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க parallel எக்ஸிகியூஷன், அப்புறம் வந்து ஃபிளெக்சிபிள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ், லைக் சி எக்ஸாம்பிள் பேஜ் ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பேட்டர்ன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். parallel execution நான் ட்ரை பண்ணிருக்கேன். சோ parallel execution means சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கேஸ் வந்து ஒரே டைம்ல வந்து ட்ரிகர் பண்ணலாம். சோ அப் டு 5 கேஸ் வரைக்கும் பண்ணிருக்கோம். சோ ஒரே பிரவுசர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். ஆமா. ஓகே. ஆமா. இதே வந்து இப்போ டோஸ்கால ரன் பண்றேன் அப்படின்னா சோ சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன். சோ ஒரு கேஸ் முடிஞ்சதும் அடுத்த கேஸே போகும்.
பிளஸ் வந்து ஒரு கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப் அதுக்கப்புறம் ரன் ஆகாது, அடுத்த கேஸ்க்கு போயிடும். எக்ஸாக்ட்லி. இப்ப நமக்கு அப்படியா, நமக்கு திடீர்னு ரெக்ரெஷன் வந்து ஒரு 4000 டெஸ்ட் கேஸ் 1000 டெஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து கொடுத்துடுறாங்க. நம்ம வந்து இப்போ 2 நாள்ல முடிச்சிடுங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆட்டோமேஷன் தானேப்பா அப்படின்னு. பட் நமக்கு வந்து அது ரன் ஆகணும், அது ஃபெயில் ஆனாலும் நம்ம என்னன்னு பார்க்கணும், அதெல்லாம் வேற இருக்கிறதால ஸோ நம்ம வந்து இந்த பேரல் எக்ஸிகியூஷன் மாதிரி ஒரு ஃபீச்சர், அது டெஸ்ட் என்ஜின்ற ஒரு ரன்னரோட ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால வந்து இதெல்லாமே அச்சீவ் பண்ண முடிஞ்சிருது. ஸோ இதெல்லாமே அந்த செலினியமோட அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, குட். அண்ட் தென் ஒய் நம்ம ஏன் செலினியம் போனோம் நம்ம அகெயின். ஸோ இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷன் விஷயத்துல தோ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து எனக்கு ஜாவா தெரியும், ஓகே, நான் செலினியம் யூஸ் பண்ணலாம். ஆனா நாளைக்கு குமாருக்கு வந்து பைத்தான் தான் தெரியும். Will he be able to develop? Yeah, he can develop. பட் நாம ஏன் வந்து செலினியம் வித் ஜாவா போறோம்? ஏன்னா ஜாவால தான் மோஸ்ட் ஆஃப் தி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சர்வேவா எடுத்தோம்னா ஒரு 90% ஆஃப் தி அப்ளிகேஷன் ஜாவா பில்ட்டா தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஜாவா வித் செலினியம் தான் ஹாஸ் மோர் ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. செலினியம் வித் ஜாவா தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 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 20 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 17 ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலினியம் வித் ஜாவா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செலினியம் வித் C#. But the thing is that it's a heavy weighted language rather than compared to other language, right? Python or remaining things, it would be the simple, but the Java is the heavy weighted. ஜாவான்னு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மற்ற லாங்குவேஜஸ் அவ்வளவா நான் ப்ராக்டிஸ் இல்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கு, பட் எல்லா லாங்குவேஜுமே ஒரு கடல் தான். அதுல நம்ம கத்துக்கிறோம் போயிட்டே தான் இருக்கு. பட் நாம வந்து பேசிக்ஸ் கத்துக்கோம். ஓகே, நம்ம வந்து பேசிக்ஸா ஒரு QAக்கு என்ன தேவையோ அந்த ஜாவா தான் நம்ம கத்துக்கணும். ஜாவால நீங்க கத்துக்கிட்டு வந்து யூ கேன் கோட் இட் இன் ஜாவா, அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணலாம். நீங்க டெவலப்பராகவும் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து ஜாவால வந்து ஜாவாவா இருக்குல்ல, ஜாவா, பைத்தான், C#, ஜாவா ஸ்கிரிப்ட், C++, எதுவும் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு ஓஷன் மாதிரி தான். அந்த பர்టిక్యులர் ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. பட் வாட் எவர் தி போர்ஷன் we wanted for automation, so that much of level we can learn here. ஆமா, செலினியம் வித் ஜாவா தான widely used. ஓகே, இன்னொன்னு நான் இதுல என்னன்னா, நான் வால்டர் கம்பெனிஸ்ல நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சம்வாட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இனிஷியேட் ஆவாங்க. ஸோ நான் வந்து ஜாவா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அவங்க டெவலப்பராகவே மூவ் ஆயிடுவாங்க. ஜாவா டெவலப்பர் ஆயிடுறேன், இல்லை வந்துட்டு ஜாவா சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாவா ஓரியன்டே போவாங்க. ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்றதுக்கு இருக்கு. செகண்ட் திங் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி 20 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா எனக்கு 20 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு 17 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாவா ரிலேட்டட் தான் இருக்கு. ஈவன் ஃபாரின் அந்த மாதிரிலாம் ஆன்சைட்ல ட்ரை பண்றாங்கன்னா ஜாவா தெரிஞ்சிருந்தா ஸோ சம் மோர் கிவ் ப்ரியாரிட்டி டு தம். ஆமா, அது வந்து அதனால்தான் லைக் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் எனி ஒன் லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறது. பட் கமிங் டு நம்ம ஸ்டேடியம்ல, ஸோ நம்ம ஆல்ரெடி பேசினது தான் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, இந்த கிராஸ் ப்ரௌசர் ஃபங்க்ஷனாலிட்டி, கம்பேட்டபிலிட்டி, லைக் மெயின் திங் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் விஷயம் தான். ஃப்ரீ ஆக்சஸ் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட். அவங்க ஃப்ரீயா கொடுத்தாலுமே எப்படி யூஸ் பண்ணும் என்ன ஏதுன்றத வந்து தே ஹாவ் மென்ஷன்ட். நாளைக்கு நம்மளுக்கு வந்து செலினியம் தெரியலனாலுமே ஆர் வி ஆர் ஸ்டக் இன் எனி ஆஃப் தி ஜார் ஃபைல் ஆர் சம்திங்னா தே வேர் ஆஃபரிங் தட் கம்யூனிட்டி சப்போர்ட். அதனாலதான் இன்னைக்குமே செலினியம் இஸ் மோஸ்ட் டிமாண்டட் அண்ட் வைட்லி யூஸ்ட் இன் தி மார்க்கெட். ஓகே, ஓகே. ஒன் மோர் क्वेश्चन. ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இருக்கு, லைக் UFT, டோஸ்கா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஈவன் அந்த லைசன்ஸ்ட் வெர்ஷனுக்கு ஸ்டில் டிமாண்ட் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இது அடிஷ்னலா நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த அப்பார்ட் ஃப்ரம் தி ஓப்பன் சோர்ஸ்? இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் திங் அடிஷ்னலா வந்து அந்த டிமாண்ட் இருக்கு சொல்றீங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே,
பாத்தீங்கன்னா யூஎஃப்டிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 to 3% மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பழைய அந்த மெயின் ஃப்ரேம். அதுல நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன கன்சென்ட் இருந்தது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு HPL மாடல் லிங்க்டா இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் we need to create another test case. ஸோ அது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நிறைய அப்ரூவல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து ஹெவி வெயிட்டடாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் கோட் எழுதணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இது. டோஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டோஸ்கா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இது போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் அது பண்ண முடியுது. ஸோ அதனால டோஸ்கா பண்ண சொல்றாங்க. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காஸ்ட்டும் அதிகம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் ரன் ஆகும். ஆனால் இங்கே வந்து செல்லியமில் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஸோ டக்குன்னு ரன் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இதில் வீடியோவில் போட்டுவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் வந்து டோஸ்காவில் ரன் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இட் ஆக்குபை த கம்ப்ளீட் சிஸ்டம். யூ குட் நாட் டூ எனிதிங். அதேதான். எக்ஸாக்ட்லி. தேர்ட் திங் வந்து அத ஹெட்லெஸ் ப்ரௌசர்னு அத சொல்லுவாங்க. ஹெட்லெஸ் ப்ரௌசர் கரெக்ட். இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பாராமீட்டர் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுதிட்டு அது ஏதோ அந்த ஆன் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல ரன் ஆகும். ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ எனக்கு லைசன்ஸ் வெர்ஷன் யூஎஃப்டி டோஸ்கா வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அங்க வந்துட்டு எனக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் தானே கிடைக்கும். ஐ மீன் நான் இப்போ வந்து ஒரு $1000 கொடுத்து வாங்குறேன்னா தென் ஐ நீட் மோர் ப்ரிவிலேஜஸ் டு தட். இல்லையே, அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, செலினியம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. செலினியம் வந்து பெட்டரா இருக்கு நிறைய இடத்துல. நம்மளுக்கு வந்து மல்டிபிள் எக்ஸிகியூஷன் எதுல இருக்கு? செலினியம்ல இருக்கு. கிராஸ் ப்ரௌசர் எதுல இருக்கு? இதெல்லாம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் எஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த ஓபன் சோர்ஸுக்கு they were able to give the community supportல. சரி, இப்போ குமரேசன் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஓகே, அவர் வந்து சம்பளம் வந்து ஒரு மாசத்துக்கு எம்ப்ளாயிஸ்க்கு மட்டுமே அவர் 50 லட்சம் செலவு பண்றாரு. ஓகே, லைசன்ஸுக்கு மட்டுமே ஒரு 40 லட்சம் செலவு பண்றாரு. ஓகேவா? சரி, சோ இப்ப வந்து குமரேசன் வந்து இப்ப அந்த 40 லட்சத்தை சேவ் பண்ணணும்னு பாப்பாரா? ஓகேவா? ஸோ அண்ட் மேபி அந்த 50 லட்சம் வந்து எம்ப்ளாயிஸ் கொடுத்துதான் ஆகும். அந்த 40 லட்சம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைக்ரேஷன் நடக்குது. ஒரு வேற ஒரு எஃபிஷியன்ட் டூல் வருது. நம்ம வேலையும் வந்து எஃபிஷியன்ட் ஆயிடுது. பட் டெஃபினெட்லி அப்ஸ்கில் ஆகும். அது ஓகே. பட் சிஇஓ பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த 40 லட்சம் கட்டணும்னு பாப்பீங்களா, இல்ல ஓகே பழைய இதே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்? So first of all, as a management perspective, they should reduce the cost. So whatever the operational things, so definitely they want to reduce the cost. So if they want to see some technical perspective, so what is the benefits we have, Selenium as well as the Tosca? So which one is higher efficient, so higher cost effective, we can go with that option. Exactly. ஆமா. ஸோ அதனாலதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேபி ரீட்டைல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ணி லைக் இன்னைக்கு பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ்லயுமே செலினியம் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இட் இஸ் அதனால வந்து என்ன சொல்றது, லைக் தே ஆர் கிவிங் லைக் நீங்க இங்கதான் இருக்கு, என்னோட இது இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அவங்க கொடுத்துட்றாங்க. பட் வாட் தேர் டார்கெட் வாஸ் டு ரீப்ளேஸ் QTP and UFT. அது தாராளமா பண்ணிட்டாங்க. Though even there are few tools, even I think Cypress, Playwright எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் தான் நினைக்கிறேன். I'm not sure about Playwright. பட் ஆனாலுமே Selenium is standing. இந்த டூல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து Cypress வந்தா Selenium போயிடும், அதுக்கு முன்னாடி ப்ரொட்ராக்டர் வந்தா Selenium போயிடும்னாங்க. பட் இன்னி வரைக்கும் Selenium இருக்கு. ஸோ இதில் என்னன்னா ஒரே ஒரு விஷயம்னா டோஸ்கா அண்ட் தென் செலினியம் இருக்கு அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோ வித் த செலினியம். ஏன் அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஈவன் டோஸ்கா வந்து காம்படிட் பண்ணது அதில் என்ன மாதிரியான நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் சேல்ஸ் ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஏபிஐ பண்ண முடியும், அண்ட் தென் எஸ்ஏபி அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆனால் இங்கே செலினியமில் வந்து certain scenarios we can able to do
ஃபார் SAP நேட்டிவ் அப்ளிகேஷன். ஆனா இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து SAP ஃபுல்லாவே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது. இங்க வந்து சர்டன் ஸோ மேபி ஒரு $500னா ஸோ அந்த $500 கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேபி SAP வேணும்னா then I can go with the Tosca or some other some other tool. Exactly. My requirement here is that I need to automate something, the browser related things, and moreover I have more advantages here. So why don't we go with the some license version? I need to pay extra amount. Exactly. Okay, one more question here. So security standpoint, so the I hope that would be fine here, right? Yeah. Okay, Good. so Sorry. இப்போ செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கண்டிப்பாக லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த யூசர் தவிர வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணுறோம்? செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அது அப்படி கிடையாது. பட் இன் ஜென்ரல் வந்து எக்லிப்ஸ் வந்து ஒரு ஐடி, ஓகேவா? ஓகே. இந்த ஐடியில நம்ம வந்து செலினியம் இது பண்றோம். இப்படி பாத்தீங்கன்னா ஜாவாவே வந்து ஒரு ஐடி வச்சுதான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரிலாம் ஃப்ரேம் ஒர்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே ஃபியூ ஓபன் சோர்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ வந்து தே தாட் இன் தட் பாயிண்ட் ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே நம்ம ஓப்பன் சோர்ஸா எடுக்கிறோம். அப்போ ஆட்டோமேஷன் டூலுக்கு மட்டும் ஏன்பா நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தே தாட். அப்படிதான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்ன்றது லைக் ப்ராப்ளி தே ஆர் கம்பெனிஸ் அது பின்னாடி எனக்கு சைபர் செக்யூரிட்டி இதுக்கு தெரியாது. பட் தே ஆர் டூயிங் என் நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு தான் தே ஹவ் இம்போர்ட்டட் செலினியம் இன்டு இட். ஸோ வந்து அதனால தே ஆர் கிவிங் த ஜார் ஃபைல்ஸ், அதாவது ஜாவா அகெயின் அந்த இதுல தான் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கா தராங்க. ஓகே. ஸோ அதனால அந்த செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பேங்கிங் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். லைக் நீங்க வந்து ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணா கூட அப்ரூவல்லாம் வாங்கி தான் பண்ணணும். சம் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டொமைன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரௌசர் சொல்லிடுவாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல எனக்கு வந்து 10th வெர்ஷன்ல ரன் பண்ணணும், 11th வெர்ஷன்ல தான் ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணக்கூடாது, ஸோ டவுன்கிரேடும் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த வெர்ஷன்ல தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்டன் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாவது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா? கஸ்டமைசபிள் தான், அதனால தானே செலினியமே இப்போ வந்து யூ கேன் ரன் இட். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்க ஃப்ரேம் ஒர்க்கா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஒர்க் லெவல்ல அது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஃப்ரேம் ஒர்க் கேட்டி கேட்பாங்க, ஃப்ரேம் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணவும் சொல்லுவாங்க ஸோ எப்படி இருக்குன்றது. ஸோ வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் வில் வேரி. அது ஃப்ரேம் ஒர்க்ன்றதே உங்களுக்கு அந்த பேர்லயே இருக்கே, தே வில் கஸ்டமைஸ் இட் அக்கார்டிங்லி ஃபார் யுவர் ரெக்யர்மென்ட். உங்களுக்கு தேவை உங்க ப்ராஜெக்ட் எப்படி அது. பேசிக்கலி இப்போ நான் ஃப்ரேம் ஒர்க் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுள், எனக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அது கூட எழுதிட்டு போயிடுவேன். ஓகே. நாளை பின்ன அது வந்து இதுதான் பெஸ்ட்ன்றது சொல்ல முடியாது. நாளைக்கு அது மாறலாம். இன்னைக்கு கீவேர்ட் ட்ரிவன், நாளைக்கு டேட்டா ட்ரிவனா மாறும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு போய் எழுதிட்டு போயிடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி. ஓகே. ஸோ வந்து யா. So depends on that tester experience, knowledge, and project requirement. Exactly. Okay. Okay. Yeah. One question. Okay. Coming to Selenium, yeah, நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஜேசன் ஹக்கின்ஸ் தான் வந்து the Selenium கிரியேட் பண்ணி அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷனுக்கு அண்ட் கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி இதெல்லாமே இருக்கிறதால ஸோ அது ஒரு ஓப்பன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்தாரு. ஸோ அப்படிதான் வந்து செலினியம் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. அண்ட் மோர் கோர் திங் வந்து நீங்க வந்து யூஎஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி இருக்கும், அங்கேருந்து எடுப்பாங்க. பட் இங்க இருந்து செலினியமோடைய கோர் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா எலிமெண்ட்ஸோடைய வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கூட பார்ப்போம், டாம் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம். ஓகே. அண்ட் இனிஷியலா வந்து ஸோ லைக் டெவலப்பர்ஸ் வந்து
லைக் இந்த சொல்ற மாதிரி லைக் ஆட்டோமேஷன் டெவலப்பர் அதுதான் அவங்க இங்க மீன் பண்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசுனது தான் எஃபிஷியன்ட் ப்ரௌசர் பேஸ்டு டெஸ்டிங்கும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸும் வி ஆர் ஏபிள் டு ஆக்சுவலி டூ தி டெஸ்டிங். அதனால தான் வந்து செலினியம் வாஸ் சூசன். அதனால தான் மெயினாக ஆரிஜினேட் பண்ணதே அதனால தான். ஓகே, ஸோ இதனால தான் வந்து செலினியமுடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் செலினியம் ஐடி தான் கொண்டு வந்தாங்க. அங்கே வந்து இந்த ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக்கு அந்த வந்து அடாப்ஷன் அண்ட் எனேபிளிங் பிகினர்ஸ் கிரியேட் டெஸ்ட் வித்தவுட் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் ரொம்ப தேவைப்படலை. இது செலினியம் ஐடி பார்த்திருக்கேன், QTBல பார்த்திருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து செலினியம் வெப் டிரைவர் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ வரைக்குமே சோ இந்த நாம என்ன ஐடி யூஸ் பண்ண போறோம்? ஏன்னா இன்டெல்ஜே எக்லிப்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, அதனால வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் அண்ட் அது என்ன சொல்றது மல்டிபிள் லைக் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் இதெல்லாமே வந்து வெப் டிரைவர்ல வந்து யூ ஆர் ஏபிள் டு டூ இட். ஸோ அதனால செலினியம் வெப் டிரைவர் வந்து 2006 லான்ச் பண்ணோம். அண்ட் தென் செலினியம் கிரிட் வந்து அந்த பார்லல் டெஸ்டிங் அது எல்லாமே வந்து செலினியம் கிரிட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினா யூஸ் பண்றது செலினியம் வெப் டிரைவர் தான். ஓகே, ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கோடு எழுதுறதுக்கு. ஸோ டிரைவர் லான்ச் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிரைவர் சப்போர்ட்டிங் parallel execution. நீங்க செலினியம் ஐடின்றதே வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க. முதல்ல அப்படிதான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து வெப் டிரைவர்ன்றது வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம எக்லிப்ஸ்ன்ற ஐடியில ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து இந்த parallel டெஸ்டிங் எல்லாமே எஃபிஷியண்டா இருக்கிறதுக்காக செலினியம் கிரிட் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு வெர்ஷன்ங்களா? ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் அப்கிரேட் மாதிரி, அதாவது growth and milestone மாதிரி செலினியம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த செலினியம் ஐடி இதுக்கு ஓகேவா, அது வந்து இந்த ரெக்கார்ட் அண்ட் பிளே பேக் இதெல்லாமே ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் லைக் QTP மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து லைக் டெஸ்ட் கிரியேஷன் சிம்பிளாகவும் இருந்தது, டீபக்கிங் பண்ண முடிஞ்சது, ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடிஞ்சது, அண்ட் தென் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சது பிளகின்ஸ் வச்சு. அண்ட் தென் செலினியம் ஐடி வந்து லைக் சிம்பிள் ரெகர்ஷன் டெஸ்ட் கேசஸ், கோடிங் ஸ்கில்ஸ் இல்லாம வந்தது. பட் கோடிங் ஸ்கில்ஸ்னால தான் வந்து லைக் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து எல்லா சினாரியோஸுமே கவர் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால தான் செலினியம் ஐடியில இருந்து செலினியம் வெப் டிரைவருக்கு அவங்க மூவ் ஆனாங்க. ஓகேயா, ஸோ வெப் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து நமக்கு ஸ்கிரிப்ட்ஸ், ப்ரௌசர் இண்டிபெண்ட், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே பண்ண முடியுது. நம்ம பேசின மாதிரி இவ்வளோ லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது, C#, Python, Java, Ruby, Kotlin எல்லாமே. ஸோ அந்த இவ்வளோ ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுது. இதுதான் மெயின் அட்வான்டேஜ். அதனால வந்து தே மூவ் ஆன் டு கோ வித் செலினியம் வெப் டிரைவர். அண்ட் செலினியம் வெப் டிரைவர் ஆஃபர்ஸ் ஃபாஸ்டர் எக்ஸிகியூஷன் ஓவர் செலினியம் RCன்றதும் அவங்க கொண்டு வந்தாங்க. லைக் வெப் டிரைவருக்கு முன்னாடியே எபிலிட்டியா. ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெப் டிரைவர் தான் வந்து ஐ திங்க் அதுக்கப்புறம் பெரிய ஒரு வெர்ஷன் ரிலேட்டட் அப்கிரேட் இருந்தது. பட் தே டிடன்ட் மைக்ரேட் ஃப்ரம் வெப் டிரைவர். செலினியம் வெப் டிரைவர் தான் ஒரு பிகர் பேஸே. ஓகே, செலினியம் கிரிட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அகைன் ப்ராஜெக்ட். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ்ல இருந்து கூட யூ வில் பி ஏபிள் டு டூ parallel டெஸ்டிங் எல்லாமே. ஸோ அது வந்து செலினியம் கிரிட் வந்து இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ உங்க ப்ராஜெக்ட்ல அதை வச்சிருக்காங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் செலினியம் கிரிட் தேர் யூஸ். மற்றபடி இல்லாட்டி செலினியம் கிரிட் தேர் நாட் யூஸிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம செலினியம் வர்சஸ் இந்த அதர் ஆட்டோமேஷன் திங்ஸ். ஓகே, QTP UFTக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு ஓப்பன் சோர்ஸ், லைசன்சிங் அங்க இருக்கு, இங்க இல்ல, காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பட்ஜெட் கான்சியஸ். ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீமுக்கே வந்து தே ஆர் ஏபிள் டு கட் க்ளோஸ் டு $10,000. ஒரு ப்ராஜெக்ட்க்கு 4 டீம்,
ஒரு கம்பெனிக்கு 400 டீம் இருக்கும். அது எல்லாமே தேவர் ஏபிள் டு கட் டவுன். ஸோ அந்த பட்ஜெட் வந்து தேவர் ஏபிள் டு யூஸ் இட் ஃபார் அதர் பர்பஸ். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஃபிளெக்சிபிலிட்டின்றது சொல்ற மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ யூஎஃப்டி இப்போ எடுத்தீங்கன்னா விபி ஸ்கிரிப்ட் மட்டும்தான் லிமிடேஷன் இருக்கு. பட் இது அப்படி கிடையாது. இது வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு. அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மல்டிபிள் கோட் சப்போர்ட் அப்படின்னா நீங்க ஜாவால கோட் எழுதுறீங்க, நான் வந்துட்டு விபி சாரி பைத்தான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அந்த போத் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே இந்த ப்ராஜெக்ட்குள்ள ஐ மீன் பேக்கேஜுக்குள்ள வச்சுக்கலாமா? இல்ல அப்படி முடியாது. ஜாவானா ஜாவா ஒரு ஃப்ரேம்வொர்க், அப்படி முடியாது. சரி, வந்து என்னன்னா பைத்தான் தெரிஞ்சவங்களையும் கோட் பண்ண முடியும் செலினியம் வச்சு. அப்படி ஓகே. இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து சாரி இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா ஜாவால வந்து மேக் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ல சேர்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு பைத்தான் தான் தெரியும் அப்படின்னா நான் எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? ஆமா, அதை அப்படி பண்ண முடியாது. பைத்தான் தெரிஞ்சவங்களால ஜாவா இது பண்ண முடியாது. அதை வந்து அப்கிரேட் ஆர் ஜாவா கத்துக்கணும் ஆர் லைக் ஜாவா அப்படி கிடையாது. சி செலினியமால அப்படிதான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதுல எல்லாமே டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ்ல. பைத்தானுக்கு தனி லைப்ரரி, சி ஷார்ப்புக்கு தனி லைப்ரரி, ஜாவாக்கு தனி லைப்ரரி இல்ல. இது பண்டில் ஆஃப் லைப்ரரிஸ் தானே. ஓகே. ஏன் இந்த கொஸ்டின்னா ஸோ ஒரு இன்டர்வியூல வந்து அப்படிதான் நாங்க கேட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க பைத்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களை ஆன்போர்ட் பண்ண சொன்னாங்க. ஐ மீன் ஸோ ஆட்டோமேஷன் லீடு வந்துட்டு நீங்க அவங்க ஆட்டோமேட் பண்ண ஐ மீன் அவங்க ஆன்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ நீங்க இப்போ சொல்றதுல இருந்து பார்த்தா இப்போ அந்த கோட் வந்துட்டு அவருக்கு பைத்தான் தான் தெரியும், ஆல்ரெடி இவங்க ஜாவால தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது எப்படி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ இவங்க வந்து ஜாவா கத்துக்கிட்டு பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைத்தான் தான் தெரியும்னா அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது பைத்தானுக்கு மாற்ற முடியுமா? இல்லப்பா, எனக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. அப்ப எப்படி ஒரு பைத்தான் வச்சு அந்த ஆட்டோமேட் பண்ணுவாரு? தெரியலையப்பா, அவர் அதான் கேட்கணும். ஐடியலி இட் டோன்ட் ஒர்க் லைக் தட். லாங்குவேஜ் பேஸ்டு தான், அல்லது லைப்ரரி தான். அப்படி எனக்கு தெரியலையே ஹவு தே. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு 4 to 5 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு கம்ப்ளீட் இப்போ பைத்தான்னா ஒரு பைத்தானுக்கு என்ன இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பைத்தானா தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் I'm not sure on this. பைத்தானா இருக்கும்னா சரி எப்படி எழுதிருக்காங்கன்றது தெரியணும். ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி இப்போ அந்த கேஸ் விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து 5 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ ஃப்ரம் த ஸ்கிராச் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பைத்தான் பாருங்களேன், செலினியம் இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னா ஜாவால எழுதிருக்கேன்னா ஜாவா மட்டும்தான். அது நீங்க உட்காந்து பைத்தான்ல எல்லா லைப்ரரிஸும் மாத்தணும். அதுக்கு நீங்க புது ஃப்ரேம் ஒர்க் எழுதிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ either we can migrate to complete thing as a Python and then we can support through a Python one way. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாவா கற்றுக்கிட்டு ஜாவால எழுதணும். either one way. ஆமா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் ஆகும். அது தெரியல அது எப்படி இது பண்ணிருக்காங்கன்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் வில் சப்போர்ட் ஒன்லி ஒன். ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதிருக்காங்கன்னா ஜாவால எழுதிருக்காங்கன்னா ஜாவா தான். லைப்ரரிஸ் தானே. ஓகே. சரி, லைக் எப்படி பைத்தான் லைப்ரரி வந்து ஜாவாக்கு சரி ரெண்டுமே கோடிங் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேற இல்ல. இப்போ நான் சிஸ்டமோட அவுட் பிரிண்ட் ஆகலன்னா வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் ஜாவால. அது நான் குயிக் கன்சோல் டாட் லாக்னா எனக்கு எரர் தான் அடிக்கும். எங்க இருந்து போய் அதை ரெஃபர் பண்ணோம்? ஓகே. அப்போ வந்து ரெண்டு கேஸ் தான். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா ஜாவா ஸ்ட்ரக்சர்ல இருந்து பைத்தான் ஸ்ட்ரக்சருக்கு மாத்தணும். இல்லனா எவர் வந்து ஐடியலா இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. எழுதும் போதே வந்து they will choose. அவனுக்கு பைத்தான் தான் தெரிஞ்சிருக்குன்னா ஐ டோன்ட் திங்க் ஹவு தே ஹையர்ட் ஹிம். எனக்கு தெரியல. they won't hire even. ஆர் மேபி வேற ஏதாவது இதுக்கு எடுத்துக்கலாம், பிளான் வச்சிருக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். ஆனா ஜெனரிக் யூஸ் கேஸ் வந்து இதுதான். ஸோ எய்தர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படி ஐ மீன் கிளைண்ட் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஜாவால இருந்து அவங்க கம்ப்ளீட்டா எல்லா லைன் பை லைன் வந்துட்டு பைத்தானுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் ஓவரால் ஆட்டோமேஷன் திங் வந்து ஜாவால தான் இருக்கு அப்படின்னா ஜாவா ரிசோர்ஸ் தான் அங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ஐடியல் கேஸ். ஆமா. ஓகே, காட் இட். தேங்க் யூ. ஓகே.
யா டெஸ்ட் கம்ப்ளீட்ன்றது ஒரு ஆட்டோமேஷன் டூல் இருந்தது. ஸோ அதோட டிஃபரன்ஸ் லைக் பார்க்கும்போது செலேனியம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்ன சொல்றது லைக் மோர் கவரேஜ் இருந்தது செலேனியம்ல. அண்ட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் ஏன் வந்து செலேனியம் வந்து போனாங்க அப்படின்றத பார்க்கும்போது செலேனியம் வந்து மோர் ஈஸியர் ஃபார் பிகினர்ஸ் டு ஸ்டார்ட் ஆட்டோமேஷன் குயிக்லி. பட் ஆனாலுமே செலேனியமோடைய என்ன சொல்றது லைக் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே செலேனியம் ஜாஸ்தி. டெஸ்ட் கம்ப்ளீட் அது ப்ரொவைட் பண்ணாலுமே செலேனியம் வந்து மோர் ஜாஸ்தி. அண்ட் தென் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்களோ நம்ம பேசுனது தான் அந்த சப்போர்ட் வந்து செலேனியம்ல இருக்கு. இப்போ இந்த சிஐசிடி டூல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்கின்ஸ் அந்த மாதிரி ஸோ அதெல்லாமே இன்டகிரேஷன் வந்து செலேனியம் வந்து பெட்டரா இருந்தது. ஓகே GitHub அதெல்லாம். ஓகே ஸோ இது நம்ம அகெயின் இது நம்ம பார்த்தது தான். சைப்ரஸ்க்கும் செலேனியம்க்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ சைப்ரஸ் எப்படி ரன் ஆகுது மட்டும் பாருங்க. இது ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு தான். ஓகேவா? தோ இட் இஸ் ஃபாஸ்டர் இட் ஓன்ட் சப்போர்ட் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சைப்ரஸ் வந்து ஒன்லி ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அண்ட் சைப்ரஸ் வந்து ஒன்லி குரோம்ல மட்டும் தான் ரன் ஆகும். இந்த கிராஸ் ப்ரௌசர்லாம் கிடையாது. ஓகே so every tool has certain limitations. ஆனா இங்க வந்து செலேனியம் வந்து எல்லா ப்ரௌசருக்குமே சப்போர்ட் பண்ணுது. தென் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் இன் தி மார்க்கெட். ஆமா. அண்ட் சைப்ரஸ் வந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனாலயுமே லைக் செலேனியம் கம்பேரிசன் இதுதான். ஓகே செலேனியம் பட் இட் ப்ரொவைட்ஸ் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஓகே ஸோ யா ஐல் டேக் a hard stop. லைக் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?